வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க அம்மா சீ ஃபுட் நிறைய கடல் ஐட்டம் நிறைய செஞ்சிருக்காங்க. எப்படி செஞ்சிருக்காங்க பார்க்கலாமா? கிச்சனுக்குள்ள போலாமா? வாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் கடல் ஐட்டம் ஸ்பெஷல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். நண்டை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கடமாவையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மீனையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். தேங்காவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காலையில் காசின பாலுங்க, அப்படியே மூடி வச்சிடலாம். இது மாவு டிஃபனுக்கு நான் உப்பு போட்டு சோடா மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் இப்போ காயிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வேறு கடாயில் வாஷ் பண்ண நண்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நான்வெஜ் டிஷ்ஷெல்லாம் நான் எப்போவுமே வேக வச்சு தான் சமைப்பேன். அது மாதிரி நண்டையும் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நண்டு வெந்துட்டு இருக்கட்டும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி நான் மீனில் என்ன செய்ய போகிறேன்னா, அதுக்குள்ளேயே நான் ஜன்னலில் பார்த்தேன்னா ஒரே மழையாக இருந்துச்சு. அப்பா சூப்பர் கிளைமேட்டு, நல்லா மழை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில்லுன்னு இந்த சமையலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துட்டேன், நல்லெண்ணெய். ஒரு 2 கையளவுக்கு கட் பண்ண, அதாவது தோல் உரித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது எதுக்கு செய்கிறேன்னா, நான் செட்டிநாடு மீன் குழம்புக்கு தாங்க செய்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை ஒரு 2 கையளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். கல்லுப்பு போட்டு நம்ம சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா நண்டு வெந்துட்டே இருக்குது, வேகட்டும். நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலரிடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் நான். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் நிறைய இருந்துச்சுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வதக்கிட்டு அந்த மசாலாவை எடுத்து நம்ம கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். கிண்ணத்தில் சேர்த்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே மறந்துட்டேன், கட் பண்ண தேங்காவை போட மறந்துட்டேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் தாங்க இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம், வதக்கி விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காவை அப்படியே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம தேங்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து நம்ம கிண்ணத்தில் சேர்த்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். எடுத்து நம்ம நல்லா ஆறுற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன், ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறட்டும். சூடோடு போட்டால் மிக்ஸி ஜாரில் கொதிக்கும், அதனால் சில்லுன்னு ஆறின பிறகு அரைக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், ஒரு கப் அளவுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி அதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். இது என்ன டிஷ்ஷுக்குன்னா கடமாக்கு தாங்க செய்கிறேன். கடமா தொக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கணுமே, அதுக்காக வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கடல் ஐட்டம்ன்றதுனால சால்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கடல் ஐட்டமில் நம்ம உப்பு வந்து கரெக்டாக போட்டோன்னா குழம்பு ஏற ஏற கொதிக்க கொதிக்க உப்பு வந்து ஏறிட்டே இருக்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இப்போ வாஷ் பண்ண கடமாவையும் நான் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். கடமாவில் வந்து எப்போவுமே தண்ணி விடுங்க, அதனால் அதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். அதனால் நம்ம அப்படியே கலரிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கடமாலேருந்து தண்ணி வருது பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். சரி, நம்ம அதுக்குள்ளேயே வந்து வதக்கி வச்ச மசாலாவை நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு அரைச்சி செய்யுங்களேன், இதை விட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நண்டு வெந்துகிட்டே இருக்குது, வேகட்டும். கடமாவும் வெந்துட்டுருக்கு, தண்ணியெல்லாம் விட்டுட்டுருக்கு, அது மாட்டுட்டு வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே மிக்சி ஜாரில் மசாலாவை அரைச்சிடலாம். புளி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த புளியை வந்து நான் இந்த சைடு கரைச்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுட்ட மசாலா இந்த மாதிரி அரைச்சி வச்சிடலாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம கடமாவை பார்த்தோன்னா தண்ணி இப்போ ட்ரை ஆகிட்டே வருது, நண்டும் வெந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து அப்படியே அடி பிடிச்சிரும், தண்ணி எல்லாம் சுண்டிடும். அதனால் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தொக்கு பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகும். அதனால் வந்து எனக்கு தொக்கா வேணுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்த பிறகு இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். கொஞ்சமாக மேலே அப்படியே மேலோட்டமாக நம்ம மிளகுத்தூளியும் தூவிடலாம். நண்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ சின்ன ஸ்டவ்வில் வந்து நம்ம கடமாவை தூக்கி அதில் போட்டுடலாம். கடமை வந்து தொக்குன்றதுனால அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அது மாட்டுட்டு ட்ரை ஆகிட்டு நல்லா மேலோட்டமாக எண்ணெய் திரண்டு வரட்டும், அது வரலாம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம செட்டிநாடு மீன் குழம்புக்கு மண் சட்டியை ஸ்டவ் மேலே வச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், வெந்தயமும் பொரியட்டும். இப்போ ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டை, உரிச்ச பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம மீதி எடுத்து வச்சுருங்களா, அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே அந்த தாளிப்பில் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா மசாலா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா வதக்கி கஷ்டப்பட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம புளி தண்ணியை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம மசாலா ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம மசாலாவை. இன்னும் நீங்கள் அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்லில் செஞ்சிங்கன்னா ஃபைனலாக அப்படியே அந்த தண்ணி ஊற்றி வழித்து அந்த தண்ணியை ஊற்றுவாங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நான் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு குழம்பு எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ நீங்கள் அந்த குவான்டிட்டிக்கு தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவைன்னா இப்பயே போட்டுருங்க, அதோட கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேணால் உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் மீன் போட்ட பிறகு கலரிட்டுன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். சரி, கடமை வந்து தொக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் திரண்டு வரட்டும். குழம்பு வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் வந்து மண் சட்டி கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நண்டு மசாலாவுக்கு தாங்க செய்கிறேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு முழு தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் வாஷ் பண்ண மீனெல்லாம் எடுத்து குழம்புல போடுறேன். தனித்தனியாக போடுங்க, எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து கொட்டிடாதீங்க. தனித்தனியாக போட்டோன்னா நம்ம குழம்பு வந்து மீன் வந்து வெந்து வரும், குழம்பு வந்து கொதிச்சு வரும். இப்போ நம்ம நண்டு தொக்குக்கு, அதாவது நண்டு மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன். தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், மீன் குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்கு சூப்பராக. கடமா தொக்கும் அப்படியே ட்ரை ஆகிட்டு வருது தொக்கு பதத்துக்கு. இந்த சைடு நண்டு மசாலாவுக்கு
அப்படியே வெங்காய தக்காளி வதங்கிட்டுருக்கு. பொடியாக துருவின இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நண்டு மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும். கடமா தொக்கு ஃபைனலாக அப்படியே தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டுடுறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே அந்த மனம் அப்படியே சூப்பராக வருதா, அப்படியே கலரும் போது அந்த வாசனையில் அப்படியே அள்ளி சாப்பிட்டுடலாம் போல் இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கடமா. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, நம்ம கரண்டியை வச்சு கலக்கணும்னா மீனெல்லாம் உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே மெதுவாக கரண்டியை வச்சு அப்படியே கொஞ்சம் தொலைவி விட்டேன். ஏன்னா குழம்பு அடி பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு. கரெக்டாக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நண்டுக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் மிளகாத்தூளை. எனக்கு இந்த மாதிரி ஏன்னா நண்டு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் காரசாரமாக வேணுன்றதுனால போட்டிருக்கேன். வேக வச்ச நண்டை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச நண்டை நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய்ங்க, ஒரு 4 தேங்காய் இல்லை ஒரு அரை முடி தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். மிக்சிங் வாட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நண்டுக்கு மிளகு தாங்க ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அப்படியே கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா ஒரு கலரிடலாம். செம்ம வாசனைங்க. அப்படியே அந்த தேங்காவோட சேர்த்து மசாலாவும் சேர்த்து நண்டு அப்படியே மணக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம் பாருங்கள். அப்படியே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு பாருங்கள், எண்ணெய் திரண்டு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரணும். சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் நான் கழுவி வச்சுட்டேன். உங்களுக்கே தெரியும், பாத்திரம் நான் நிறைய சேர்த்துக்க மாட்டேன். கழுவி வச்சுட்டேன். இப்போ குழம்பு வந்து கொதிச்சுட்டு எண்ணெய் திரண்டு வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி நண்டு மசாலாவும் வந்து நம்மளுக்கு எண்ணெய் திரண்டு வருது. எப்போவுமே வந்து குழம்பு கொதித்து எண்ணெய் திரண்டு வந்தால் தாங்க நம்மளுக்கு அது பதம். அப்போ தான் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு குழம்பு, நல்லா திக்காக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீனும் சூப்பராக வந்துருச்சு. சரி, நம்ம இவ்வளோ செஞ்சோமே, காலையில் டிஃபனுக்கு இட்லி மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது இட்லி பாத்திரத்தில் 2 முட்டை இருந்தது, அதை சேர்த்துட்டேன். இப்போ இட்லி தட்டில் ஆயில் சேர்த்துட்டேன். மாவையும் நல்லா அடித்து வச்சுட்டேன். இட்லி தட்டில் நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம். வீட்டில் 2 முட்டை இருந்துச்சு. சரி, பசங்களுக்கு அவிச்சு கொடுப்போமே, முட்டை நல்லது இல்லைங்களா, அதனால் அவிச்ச முட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே அந்த இட்லி பாத்திரத்துக்கு அடியில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் 2 முட்டையை சேர்த்துட்டு அப்படியே மேலே வந்து இட்லி பாத்திரத்தில் நான் வந்து மாவை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு நம்ம இட்லியை வேக வச்சிடலாம். இட்லிக்கும் செட்டிநாடு மீன் குழம்புக்கும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்டைலில், அதாவது நம்ம கிராமத்து ஸ்டைல், எங்கள் கிராமத்து ஸ்டைலு, நம்ம சவுத் இந்தியன் பிரகாரம் இன்னும் மீன் குழம்பு இருக்கு இல்லைங்களா, வெறும் புளி தண்ணியை வச்சு நம்ம செய்வோமே, அந்த மாதிரி கூட நான் மீன் குழம்பு கொடுத்துருக்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். இட்லியும் சூப்பராக வந்துடுச்சு. நம்ம இட்லியை இறக்கி வச்சிடலாம். முட்டையும் எடுத்து தோல் உரித்து வச்சிடலாம். இட்லி நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு எடுக்கலாம். சூடோடு எடுத்தோன்னா இட்லி வந்து அவ்வளோ ஷேப்பாக கரெக்டாக வராது நம்மளுக்கு. ஆறின பிறகு நம்ம இட்லியை எடுக்கலாம். இன்றைக்கி நான் நிறைய மண் சட்டி தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா, எல்லாமே மண் சட்டி யூஸ் பண்ணிட்டு தான் செஞ்சுருந்தேன். ஒரு ட்ரெடிஷ்னலாக ரெசிபி, ஒரு கிராமத்து ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருந்த மண் சட்டிலெலாம் செஞ்சுட்டேன். இப்போது சாதமும் வந்துருச்சு, அதையும் வடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நண்டு மசாலா சூப்பராக இருக்கு இல்லைங்களா, அப்படியே பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். அப்புறம் செட்டிநாடு மீன் குழம்பு, இது செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நல்லா மசாலாவை அரைச்சி போட்டு நம்ம ஒரு மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. இது வந்து கடமா தொக்கு. கடமா சான்ஸே இல்லை. அப்படியே சாப்பிடும் போதே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இட்லியும் நல்லா பஞ்சு போல் இட்லி சூப்பராக இருக்குது. சாதமும் நல்லா சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கி செஞ்சுட்டேங்க. லோகிதா கேட்ட மாதிரியே நான் இன்றைக்கி இட்லி மீன் குழம்பு அந்த அம்மாவுக்கு வச்சு கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சப்ஸ்கிரைப் பண்ணி